ஓம் ஸ்ரீ பரிமளா தேவியே போற்றி போற்றி. பரிமளமாய் உதித்து மானுட குலம் பண்பட வேண்டும் என்றே மார்க்கம் உரைக்கின்றேன். உயிரினை குறித்த சிந்தனையினை அறிவியல் பூர்வமாக அறிந்து உரைக்கின்றேன். உயிரினை போற்றுவோர் உன்னத நிலையினை அடைவர். உயிரே உனை போற்றுகின்றேன் வணங்குகின்றேன் என்று உரைப்பது மாத்திரமே பலன் அளிக்காது. உயிரின் பணியானது சிறப்பாக நடைபெற உதவிடல் வேண்டும். தடைகள் எனும் அமில கழிவுகளை நீக்கிட முயன்றிடல் வேண்டும். உயிரின் பணி சிறக்க உதவுவதே ஒவ்வொரு மனிதரும் ஆற்ற வேண்டிய முதன்மை பணியாகும். புறத்தினிலே உள்ள தாயினை போன்று அகத்தினிலே உள்ள தாய் என்பது ஒற்றை அணுவே ஆகும். அகத்தாயான ஒற்றை அணுவினை எவ்விதம் போற்றிட இயலும், எவ்விதம் அதன் தடைகளாய் விளங்கும் திரைகளை நீக்கிட இயலும், சிந்திக்க வேண்டும். சிரசின் மையத்திற்கு சென்று திரைகளை நீக்குவது எங்கனம்? திரைகள் உருவாகாத வண்ணம் காப்பது எங்கனம்? இதற்கான வழிமுறைகளை நான் இறுதியில் உரைத்திடுவேன். ஒற்றை அணு பெறுகின்ற விண்குருதி ஆற்றலை குறித்து தெளிவுறுத்திடவே விழைகின்றேன். விண்குருதி என்பது சூரிய ஒளி ஆற்றலே ஆகும். அதனுடைய மூல ஆற்றல் என்றுமே இதனை அறிந்திடலாம். தூய விண்குருதியானது புவியினை அடைந்து மனிதர்களின் சிரசினை அடையும் தருணம் பல்வேறு ஆற்றல்களாய் பிளவு கொள்கின்றது. அனுதினமும் மனிதர்கள் பெறுகின்ற ஆற்றல் எனப்படும் எரிபொருளானது பதப்படுத்தப்பட்ட ஆற்றலாகும். ஏனெனில் ஆன்மாவானது தான் பெறுகின்ற விண்குருதியினை தரம் பிரித்தே ஒற்றை அணுவிற்கு அளிக்கின்றது. இருப்பினும் முதன்மை ஆற்றலாய் வெளிப்படும் பாதரச கனிமமே காந்த இழையில் பயணித்து ஆகாய மூலக்கூறுகளாய் சிரசினை அடையும் தருணம் விண்குருதியின் வீரியத்தினை வெளிப்படுத்தும். சூரிய அமில ஆற்றல் என்பது ஆன்மாவினால் சீராக தரம் பிரிக்கப்பட்டு பல்வேறு ஆற்றல்களாய் உருமாற்றப்பட்டு அதன் பின்னரே ஒற்றை அணுவிற்கு வழங்கப்படுகின்றது. அதன் மூல காரணம் என்பது ஒளிப்பாலம் எனும் வழித்தடமே ஆகும். ஒளிப்பாலம் என்பது 3 இழைகளால் உருவானது. காந்த இழை, வெப்ப இழை மற்றும் நஞ்சிழை. மேலும் அவை 2 மூலக்கூறுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பாலத்தின் காந்த இழை என்பது புறத்தினில் சூரிய அமில ஆற்றல் எனப்படும் விண்குருதியினை ஏற்கும். அகத்தினில் உள்ள தனித்த இழையின் மூலம் சிரசினின்று வெளியேறிடும் ஆன்ம துகள்களை ஏற்றிடும். ஒளிப்பாலம் என்பது 3 புறக்குழல்களையும் 3 அகக்குழல்களையும் உடையது. 6 வழித்தடத்தினை கொண்டதே ஒளிப்பாலம் என்றறிக. காந்த இழையின் மையத்திலும் வெப்ப இழையின் மையத்திலும் நஞ்சிழையின் மையத்திலும் தனித்த குழல் போன்ற அமைப்பு காணப்படும். அவையே அக ஒளிப்பாலம் ஆகும். ஆன்ம துகள்கள் தொடர் செயலாய் பிரிபட்டு விண்ணேறினால் அக ஒளிப்பாலம் விரிவடைந்த நிலையிலும் அதிக ஒளிர்தலுடனும் காணப்படும். அதன் மூலம் புற ஒளிப்பாலமும் விரிவடைந்து காணப்படும். சூரிய அமில ஆற்றலான விண்குருதி புற ஒளிப்பாலத்தின் விரிதலின் மூலம் அதிக அளவினில் சிரசினை அடையும். According to the universal neutral law, when the inner tunnel is ignited, the outer tunnel will expand. Tunnel refers to the light bridge constructed by the soul atom with the help of the single atom. The magnoelectric acid can pass through outer tunnel and not through inner tunnel. In order to expand the outer tunnel, humans should ignite the inner tunnel. How to ignite and what is ignition? The inner light bridge is made of pure
high quality mercury which is in gastric form. The sole atom, which contains mercury particles, releases its energy in a form of gas called mercuric gas. To ignite the inner tunnel of light bridge, the single atom has to feed the hydrogen fire element. To know more about the single atom, one has to understand the electric molecule present in it. The single atom is made of pure hydrogen, whereas the sole atom particles are made of pure mercury. Hydrogen is one of the most powerful element of mercury. Both mercury and hydrogen merge in the form of gas. So, hydrogen gas is used to ignite the inner light bridge, which is in the form of mercuric gas. I am considering myself not as Guru of Jnanalaya, but as the mother of universe. My sole determination is entirely different from my single atom. I love the soul particles residing in earth as my single atom has the determination to pull them all. The Supreme Lord Esan has given immense potential to my single atom to attract all the mercury particles, which is also called the God's particles that resides in earth. Due to the gravitational force, the particles of soul atom struggle to release from the earth. My auspicious duty is designed by the Supreme Lord. As my soul atom resides at outer space, my single atom wanders in and out of earth to collect all the souls which belongs to Esan. My single atom has high volt hydrogen energy which can attract millions and millions of soul atoms scattered on the earth planet. Regardless the inevitable situation of Kali Yuga, my single atom has multi-dimensional attention towards soul atoms. This rare phenomenon ties up the Kali Yuga with the Satya Yuga by three knots. The light bridge constructed by each soul atom has three columns or three stages. The first and foremost stage is cleansing the path. The secondary stage is to ignite the path, and the third stage is to transfer the mercury particles to the other end. The inner tunnel of the light bridge is always filled with hydrogen gas. The mercury particles can travel only through hydrogen gas. The soul particle, which is in the form of mercury, reacts with hydrogen gas and removes the toxic acids. When it happens, the inner tunnel of light bridge will expand to its highest capacity. To receive maximum amount of magnoelectric acid, which is in the form of hypercalcium, the outer path or outer tunnel of light bridge has to be widened. In order to do so, the inner path should also be widened. My dear children, please listen to me. I am the mother of earth and I hold all of you in order to liberate from earth. Kindly follow the route path made by me to cross the earth limit. In this Kali Yuga, only the light bridge constructed in the midpoint of earth called Jnanalaya can take you to the outer space, which you can't do on your own. Already, you have lost many of your soul particles, so it is impossible
to complete your own light bridge. I, the Mother of Earth, am longing to pull you all to my light bridge where you can be pushed out of the gravitational force. Don't initiate yourself to be attracted by the earth. Remove the dangerous poison called illusion. Open your eyes to see the inner actions. Listen to the voice of your own mother, the single atom. It is the last opportunity given to awake. Disconnect all your attachments towards the outer world. Dig in deep towards inner world. The Supreme Father wants to hug all his children. Bow down to your inner mother, the single atom, and liberate your soul from earth. My blessings to all.